வணக்கம் நண்பர்களே. மறைந்த நடிகர் விஜயகாந்தினுடைய கட்சி தற்போது தலைவராக இருக்கும் திரு பிரேமலதா அவர்கள். அந்த அம்மாவுக்கு இருக்கிறது தன்னம்பிக்கையா அல்லது சூதாட்ட உணர்வா, சூதாட்ட குணமா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன் இப்படி கேட்குறோம்னா, இது ஒன்றும் சாமர்த்திய அரசியல்லாம் கிடையாது. அவங்க இப்போ செஞ்சிட்ருக்கிறது. முதல்ல நான் என்டிஏ கூட்டணியில் வர்றேன்னு சொல்கிறது, இதுக்கு முன்னாடி அவங்க என்டிஏவில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. ராஜ்யசபா சீட்டு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க, இல்லைன்றாங்க. அது ஒரு பக்கம். திரும்ப அதுலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லைன்னு கூட தெரியல. இப்போ திமுக பக்கம் போகிற மாதிரி ஒரு போக்கு காட்டுறது. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது யார்கிட்ட, என்டிஏவில். திரும்ப திமுக பக்கம் போகிறது, இங்கே வருது. இதை தவறாக யாரும் எடுத்துக்கூடாது. பொதுவாக பழைய காலங்களில் இந்த சினிமா தேட்டர் முன்னாடி 3 சீட்டுன்னு ஒன்று விளையாடுவாங்க. அதாவது இப்போ படத்தில் கூட அது இப்போ சில பல வருஷங்களுக்கு முன்னாடி சூர்யா நடித்த படம், டைரக்டர் பாலா பிதாமகன். அதில் கூட அந்த நடிகர் சூர்யா இந்த உருட்டுக்கட்டை உருட்டுற மாதிரி ஒரு இது வைப்பார். அப்படி வைப்பார். அதில் எந்த சீட்டில் காசு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு டபுள் ஏதோ ஒரு விளையாட்டம். ஆனால் அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவார், நிச்சயமாக அது இது வந்திருக்காது, நீ சொன்னது வந்திருக்காது, ஏன்னா என் உருட்டு அப்படி அப்படின்னு. அந்த மாதிரி 3 சீட்டுன்னு அதை கிராமங்கள்லேயும் நம்ம தென்பகுதிகளில் இருக்கிற மாவட்டங்களையும் சொல்லுவாங்க. அந்த 3 சீட்டு விளையாண்டு தான் இந்த பிரேமலதா அம்மா விளையாண்டுட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ரொம்ப தரங்கிட்ட அரசியல். அந்த அம்மா கோபமாக கூட ரியாக்ட் பண்ணலாம் இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கு. இதுக்கு பேர் கான்ஃபிடென்ட்டா? இதுக்கு பேர் தைரியமா? நான் 10 லட்சம் ஓட்டு வச்சுருக்கேன், எனக்கு நீங்கள் சொன்னதை கொடுத்தாகணும். ஐயா, டிமாண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். நான் டிமாண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற டிமாண்டு. ப்ராடக்ட் இஸ் வெரி வீக். உங்கள் கட்சிங்கிறது ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப வீக்கு. 1% கூட வாக்கு இது இல்லை. ஏது நமக்கு ஒரு கோபமாக வருதுன்னா, இவங்களை ஒரு செய்தின்னு சொல்லி இவங்களெல்லாம் கொண்டு போய் செய்தியாளர்கள் போட்டுட்ருக்காங்க. இவங்க பின்னாடி போய் நீ எங்கே போகிறீங்க, எந்த கூட்டத்தில் சேர போகிறீங்கன்னு கேட்குறது. ஸோ இது கான்ஃபிடெண்ட்டாக இல்லை சூதாட்ட மனப்பாங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சூதாட்டம் ஆடுறது தான். அதான் சொன்னேன், 3 சீட்டு விளையாடுற மாதிரி உருட்டி டக்குன்னு இந்த இதில் போட்டு வைக்கிறது. இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். எனக்கு சீட்டு கொடுக்கணும், காசு கொடுக்கணும், ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், மத்திய பதவி கொடுக்கணும், இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறீங்க? காசு சம்பாதிக்க போகிறீங்க. இல்லை வேறு மக்கள் நலன் இதில் இருந்துச்சுன்னா அதை விளக்கமாக சொல்லுங்கள். இந்த டிமாண்டுக்கெலாம் காரணம் மக்கள் நலன் தாங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.